السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 100 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 101வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடம் தொடர்ந்து காண்பதற்கும் இன்னும் இந்த பாடத்தின் மூலம் இலக்கணத்தை அறிவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாடம் 5 முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் பாடம் 5 நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மவாலிஉ தக்தீமில் ஹபரி உஜூபன், அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்கள். இப்ப ஹபரை எங்கெல்லாம் முற்படுத்த வேண்டும் என்று 4 இடங்களை நாம் பார்த்தோம் அல்லவா? அவசியம் முற்படுத்தக்கூடிய இடங்கள். சரியா? ஹபருடைய இடம் இது பின்னாடி வர்றது தானே. முபத்ததா முன்னாடி வரும், அதுக்கப்புறமா ஹபர் பின்னாடி வரும். இது பொதுவா முபத்ததா ஹபருடைய இடங்கள். ஆனால் இங்கே நாம் பார்த்தது ஹபரை முற்படுத்த வேண்டும். எதை விட? முபத்ததாவை விட ஹபரை முற்படுத்துவது அவசியம். அந்த அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்களை பற்றி 4 இடங்களை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பாடங்கள், அதோடைய பஹ்ஸ், அம்சிலா, இன்னும் அதோடைய காயிதாக்களை நாம் பார்த்து விட்டோம். 4 இடங்கள் சுருக்க கூற வேண்டும் என்றால், முதலாவது சதாரத் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த சதாரத் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஹபரில் நாம் உபயோகித்தோம் என்றால் அந்த ஹபரை முற்படுத்த வேண்டும். சதாரத் என்றால் நாம் சொன்னதும் ஆரம்பம், எப்பொழுதும் அரபியர்கள் அதை ஆரம்பத்தில் வைத்தேதான் பயன்படுத்தி இருப்பார்கள், நடுவில் கொண்டு வர மாட்டார்கள். அதான் அந்த மாதிரி சதாரத்துடைய வார்த்தையை ஹபராக கொண்டு வந்தால் அந்த ஹபரை முற்படுத்த வேண்டும். இரண்டாவது இன்னமா இல்லாட்டி மா இல்லா என்பதை கொண்டு நாம் கசர் செய்யும் பொழுது நாம் சிஃபத்தை, ஒரு ஹபரை கசர் செய்கிறோம் என்றால் அதை முற்படுத்தி கொண்டு வர வேண்டும். எப்படி முபத்ததா பாடத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா? முபத்ததாவை கசர் செய்தால் அந்த முபத்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும். ஹபரை கசர் செய்தால் அதே போல் அந்த ஹபரை முற்படுத்தி கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் கருத்தே மாறி போய்விடும். எதை நாம் கசர் செய்கிறோமோ அதை முற்படுத்தி கொண்டு வருவது அவசியமாகும். எனவே இங்கு ஹபரை நாம் கசர் செய்ய நாடினால் அந்த ஹபரை முற்படுத்தி கொண்டு வருவது அவசியமாகும். மூன்றாவது ஜாரு மஜ்ரூராகவோ அல்லது வர்ஃபாகவோ, வர்ஃப் என்றால் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். காலத்தையோ இடத்தையோ குறித்தால் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? லர்ஃப் என்று கூறுவார்கள். அப்ப சபரு ஜாரு மஜ்ரூராகவோ லர்ஃபாகவோ இருந்து முபத்ததா நக்கீராவாக இருந்தால், எப்படிப்பட்ட நக்கீரா? சிஃபத் மௌசூ சிஃபத்தாகவும் வராமல், இலாஃபத் முலாஃப் முலாஃபிலிஹி என்ற இலாஃபத்திலும் வராமல், இலாஃபத்தும் சிஃபத்தும் இன்றி குறிப்பிடப்படாமல் நக்கீரா வந்தால் அந்த முபத்ததா நக்கீராவாக இருந்து இந்த ஹபர் ஜார் மஜ்ரூர் அல்லது கர்ஃபாக இருந்தால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம். நான்காவது முபத்ததாவில் இருக்கக்கூடிய ஒரு லமீர் ஹபரை பார்த்து மீண்டால், ஹபரிலே சிலதை பார்த்து மீண்டால் அப்பொழுது அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம். இந்த 4 இடங்களில் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹபரை முற்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இதோடைய உதாரணங்கள், பஹ்ஸ், காயிதாக்கள், அதே போன்று இதனுடைய தம்ரீனார்கள், பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் இன்று அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதன் மூலம் பயனடைவதற்கு, இதன் மூலம் இலக்கணத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள் பாடத்திற்குள் போவோமா? இப்ப 2வது பயிற்சி. இப்ப 2வது என்ன சொல்றாங்க? அதஹில் இன்னமா, இன்னமாவை நுழை, சும்ம மாவ இல்லா, மாவ இன்னும் இல்லாவை நுழை.
இப்ப எல்லாத்துலயும் இன்னமா நுழைக்கணும், இன்னும் எதையும் நுழைக்கணும், பிறகு மா இல்லாவையும் நுழைக்கணும். அப்ப கசர் செய்யணும்னு சொல்ல வராங்க. இதுதான் கசருடைய அதாத்துகள், அதோடைய வார்த்தைகள். அலல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வாசகங்களிலே இன்னமா இன்னும் மா இல்லாவை நுழை. ஒபையின் சபப உஜூபி தகதீமின் ஹபரி, ஹபரை முற்படுத்துவதின் அவசியமாகுவதின் காரணத்தை விளக்கு. அப்ப ஹபரை முற்படுத்துவது அவசியமாகுவதின் காரணத்தை விளக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தத்தை பாருங்க. முதலாவது, அல் ஆதிலு உமரு, நீதமாக இருப்பவராகிறவர் உமராக இருக்கிறார்கள், உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது, அல் முதில்லு, இழிவாக்கக்கூடியதாகிறது, சுஆலுல் லிஆமி, இழிவானவர்களிடம் கேட்பதாக இருக்கிறது. இப்ப இழிவானவர்களிடம் கேட்பது நம்மளை இழிவாக்கிறோம், சரியா? அதான் இங்க சொல்றாங்க, இழிவாக்கக்கூடியதாகிறது, இழிவானவர்களிடம் கேட்பதாக இருக்கும். மூன்றாவது, அல் முன்தசிரு மன் இன்தசர அலா அஹ்வாஇஹி, முன்தசிர் இப்ப வெற்றியாளர், இன்தசரல் ஜெய்சுன்பாங்க, படை வெற்றி பெற்றது. அப்ப இன்தசரன்ற வார்த்தை வெற்றிக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப அல் முன்தசிரு, வெற்றி பெற்றவராகிறவர், மன் ஒருவராக இருக்கிறார், இன்தசர அலா அஹ்வாஇஹி, அவருடைய மனோ இச்சைகள், உள்ள ஆசைகளுக்கு எதிராக வெற்றி பெற்றாரு, அந்த ஒருவராக இருக்கிறார். மன் யார் வெற்றி பெற்றாரோ, அலா அஹ்வாஇஹி, அவருடைய மன ஆசைகளுக்கு எதிராக யார் வெற்றி பெற்றாரோ அவராக இருக்கிறார். நான்காவது பாருங்க, அல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிம் ஆகிறவன், மன் ஒருவர், யார் என்றால் சலிமல் நாசும் இன் எதிகி ஒலிசானிகி, மக்கள் யாருடைய கையில் இருந்து, இன்னும் யாருடைய நாவில் இருந்து மக்கள் நிம்மதி பெறுவார்களோ அத்தகைய ஒருவராக இருக்கிறார். இப்ப முஸ்லிம் என்றால் யாரு? மக்கள் யாருடைய கையில் இருந்து, யாருடைய நாவிலிருந்து நிம்மதி பெறுவாங்களோ அவங்கள பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏதாச்சும் பண்ணிடுவானோ, கையால அடிச்சிருவானோ, நாவால ஏதாச்சும் திட்டிடுவானோன்னு பயப்படாம நிம்மதியா இருந்தாலும் அவன் தான் முஸ்லீம். இப்ப மக்கள் இவனை பார்த்தா முஸ்லீம்னா அமைதியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேர் நம்மளுக்கு இருக்குல்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. சரியா? இப்ப அர்த்தம் பார்த்தாச்சா? இன்னமாவ மா இல்லாம கொண்டு வந்துட்டு அதுல ஏன் ஹபரை முற்படுத்தணுன்ற அவசியம் என்பதை காரணத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்கள், இப்பொழுது இரண்டாவது பயிற்சி பாருங்க. அல் ஆதிலு உமரு, அதுக்கு இன்னமா நுழைப்போமா? இன்னமல் ஆதிலு உமரு மல் ஆதிலு இல்லா உமரு, நீதமாக இருப்பதெல்லாம், இப்ப நீதமாக இருப்பதெல்லாம் உமர் அலி அல்லாஹு அன்ஹு மட்டும்தான். மல் ஆதிலு இல்லா உமரு, இப்ப நீதமானவர் இல்லை, இல்லா உமரு, உமரை தவிர, உமர் அலி அல்லாஹ் அவர்களை தவிர நீதமானவரே இல்லை. இப்ப இந்த சிஃபத் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம்? உமருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். இப்ப உமர் அலி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்ப இப்படி சொல்லும் பொழுது சிஃபத்தை சுருக்குறோம், சரியா? அப்ப சிஃபத்தை சுருக்கனா அதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்ப அல் ஹபரு, இந்த ஹபர் ஆகிறது, ஆதிலுன்ற ஹபர் ஆகிறது, மக்சூருன் அல்ல முபத்ததாவின் மீது சுருக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அல் முதில்லு சுஆலுல் லிஆமி, இன்னமல் முதில்லு சுஆலுல் லிஆமி, இழிவாக இருப்பதெல்லாம், இழிவாக்கக்கூடியதெல்லாம், நிச்சயமாக இழிவாக்கக்கூடியதெல்லாம் கீழானவர்களை இழிவானவர்களிடம் கேட்பதுதான், இழிவானவர்களிடம் கேட்பதாக தான் இருக்கிறது. மல் முதில்லு இல்லா சுஆலுல் லிஆமி, இழிவாக்கக்கூடியதில்லை, இல்லா சுஆலுல் லிஆமி, கீழ்த்தரமான இழிவானவர்களிடம் கேட்பதை தவிர வேற எதுவும் இழிவாக்கக்கூடியதாக இல்லை. இப்ப நம்மளை இழிவாக்குறது யார்கிட்ட கேட்கறது தான்? கீழே இழிவானவங்கிட்ட போய் நமக்கு ஏதாச்சும் வேணும்னா கேட்டோம்னா நமக்கு தான் இழிவாகும். அதனால அவங்ககிட்ட கேட்க கூடாது, சரியா? அல்ல ஹபரும். அப்ப இந்த சிஃபத் இழிவாக்கக்கூடியதுன்னு எதை சொல்றோம்? அவங்களோட கேட்பது தானே. அதுதான் இழிவாக்குவார், எதுவும் இழிவாக்குறாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? அப்ப இந்த சிஃபத்தை தான் நம்ம சுருக்கி இருக்கோம், அதனால அது முற்படுத்தணும், சரியா? அல் ஹபரு மக்சூருன் அல் முபத்தஇ, ஹபராகிறது முபத்ததாவின் மீது சுருக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அல் முன்தசிரு வெற்றியாளர் ஆகிறவர், மன் இன்தசர அலா அஹ்வாஇஹி. இங்க அர்த்தம் பாருங்க, இன்னமல் முன்தசிரு மன் இன்தசர அலா அஹ்வாஇஹி, நிச்சயமாக வெற்றியாளராக இருப்பவரெல்லாம் மன் ஒருவராக இருக்கிறார், இன்தசர அலா அஹ்வாஹி, அவருடைய மன ஆசைகளின் மீது
அந்த மன ஆசைகளுக்கு எதிராக யார் வெற்றி பெற்றாரோ அவராக இருக்கிறார். மல் முந்தசிறு வெற்றியாளர் இல்லை, இல்லாம இன்தசர அலா அஹ்வாஹி, அவருடைய மன ஆசைகளுக்கு எதிராக வெற்றி பெற்றாரே அவரை தவிர வேறு யாரும் என்னவாக இல்லை, வெற்றி பெற்றவராக இல்லை. இப்ப அவரு தான் வெற்றி பெற்றவர். யாரு இப்ப வெற்றி பெற்றவர்? யார மட்டும் தான் சொல்றோம்? தன் மன ஆசைகளை எதிராக வெற்றி பெற்றவர் தான் நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இந்த சிஃபத்தை இதன் மீது சுருக்கணும். அப்ப அதனாலதான் என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். அல் ஹபர் மக்சூரன் அல் முபத்ததை, ஹபர் ஆகிறது முந்தசிர் என்ற ஹபர் ஆகிறது முபத்ததாவின் மீது சுருக்கப்பட்டதாக இருக்குது. அதனாலதான் அதை என்ன செய்யறோம், முன்னாடி கொண்டு வந்தோம். சரியா? வாருங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, அல் முஸ்லிமு மன் சலீம் அல் முஸ்லிமூன மின் எதிஹி வலிசானிஹி. இன்னமல் முஸ்லிமு, நிச்சயமாக முஸ்லிம் இருப்பதெல்லாம், ஒரு முஸ்லிம் இருப்பதெல்லாம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் எதிஹி வலிசானிஹி, முஸ்லிம்கள், மற்ற முஸ்லிம்கள் அவன் கையில் இருந்தும் அவன் நாவில் இருந்தும் நிம்மதி அடைவார்கள். அப்ப நிச்சயமாக முஸ்லிம் இருப்பதெல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் அவன் கையில் இருந்தும் அவனுடைய நாவில் இருந்தும் நிம்மதி அடைவார்களே, அவனாகத்தான் இருப்பான். இப்ப யாருடைய கையில் இருந்தும் யாருடைய நாவில் இருந்தும் முஸ்லிம்கள் அனைவரும் நிம்மதி அடைவார்களோ அவராகத்தான் இருப்பார். முஸ்லிம்னா யாரு? இந்த முஸ்லிம்ன்ற சிஃபத் யாருக்கு மட்டும்தான் போகும்? யாருடைய கையிலிருந்தும் யாருடைய நாவிலிருந்தும் முஸ்லிம்கள் எல்லாம் நிம்மதி அடைவார்களோ அத்தகைய ஒருவராக இருப்பார். அவருக்கு மட்டும்தான் முஸ்லிம்ன்றது போகும். மல் முஸ்லிமு இல்லா மன் சலிமல் முஸ்லிமூன மின் எதிஹி வலிசானிஹி, முஸ்லிம் இல்லை, மன் இல்லாமன் சலிமன் முஸ்லிமூன மின் எதிஹி வலிசானிஹி, முஸ்லிம்கள் யாருடைய கையில் இருந்து இன்னும் யாருடைய நாவிலிருந்து நிம்மதி அடைவார்களோ அத்தகைய ஒருவரை தவிர முஸ்லிமே இல்லை, அவன் மட்டும்தான் முஸ்லிம். அப்படியே என்ன செய்யறது, முஸ்லிம்ன்ற சிஃபத்தை அவங்களுக்கு சுருக்குறோம். சரியா? இங்க சிஃபத்து தான் சுருக்குறோம், அதனாலதான் அதை முற்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அதான் காரணம் சொல்ல சொன்னாங்களா, அல் ஹபரு முஸ்லிம் என்ற ஹபர் ஆகிறது மக்சூரன் அல் முபத்ததை, முபத்ததா மீது சுருக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அல் முபத்ததை, முபத்ததாவின் மீது சுருக்கப்பட்டதுன்னா அப்ப இத முஸ்லிம்ன்றது யாருக்கு மட்டும்தான் இருக்குது சிஃபத்து, இதுக்கு முபத்ததாவுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சுருக்கி இருக்கோம். அதனாலதான் இதை என்ன செஞ்சிருக்கோம், கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும், நாம் முற்படுத்தி இருக்கோம். இப்போ வாருங்கள், மூன்றாவது பயிற்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப மூன்றாவது பயிற்சி, அக்பிர் அன் குல்லி இஸ்மி மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி பிதர்ஃபின் அவு ஜாரின் வ மஜ்ரூரின். பின்வரக்கூடிய இஸ்முகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மை தொட்டும் ஹபர் அறிவி, ஹபரை கொண்டு வா. பிதர்ஃபின், லர்ஃபை கொண்டு வா, லர்ஃபை கொண்டு ஹபர் கொண்டு வா. அவ் ஜாரின் மஜ்ரூரின், ஜார் என்னும் மஜ்ரூரை கொண்டு ஹபர் கொண்டு வா. இப்போ பின்னாடி வரக்கூடிய இஸ்முகளுக்கு எல்லாம் ஹபர் கொண்டு வரணும். அது எப்படி? லர்ஃபை கொண்டு ஹபர் கொண்டு வா, இல்லாட்டி ஜார் மஜ்ரூரை கொண்டு வா. ஒபையின் மா எஜிபு ஃபீஹி தக்தீமுல் ஹபரி வமாலா எஜிபு. இன்னும் விளக்கு, எதிலே ஹபரை முற்படுத்துவது அவசியமோ அந்த ஒன்றை விளக்கு. உமாலா எஜிபு, எதிலே ஹபரை முற்படுத்துவது அவசியம் இல்லையோ அதையும் விளக்கு. இப்ப எதுலெல்லாம் முற்படுத்துவது அவசியம், எதெல்லாம் முற்படுத்துவது அவசியம் இல்லைன்றத நீ என்ன செய், விளக்கு. வாருங்கள் இதோடைய அர்த்தத்தையும் கீழே பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் மூன்றாவது பயிற்சி. இப்போ மூன்றாவது பயிற்சி பாருங்க, தாயிருன், பறவை. இந்தி என்னிடத்தில் இருக்கிறது, தாயிருன், பறவை. அப்ப இங்க பாருங்க, இது நக்கீராதானா தாயிருன்னு, இந்த தாயிரோனுக்கு சிஃபத் ஏதாச்சும் வந்திருக்கா? இல்ல. இந்த தாயிரோனுக்கு முலாஃபிலிஹி ஏதாச்சும் வந்திருக்கா? இல்ல. அப்ப இது எதை கொண்டு குறிப்பாக்கப்படாமல் இருக்கு. அதே போல ஹபர் எப்படி கொண்டு வர சொன்னாங்க, லர்ஃபாவோ ஜார் மஜ்ரூவா கொண்டு வர சொன்னாங்க, நம்ம லர்ஃபா கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஹபர் லர்ஃபாக இருந்து தாயிர் குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஹபரை முற்படுத்தணும்னு படிச்சிருக்கோம், இல்ல கண்டிப்பா முற்படுத்தணும்னு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா முற்படுத்தணும். எஜிபு தக்தீமுல் ஹபரி, ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும். அன்னல் ஹபர, ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது லர்ஃபுன், லர்ஃபாக இருக்கிறது. இந்தி என்னிடத்தில் என்ன செய்யறோம், நம்ம இடத்தை காட்டுறோம். இப்ப இடத்தையும் காலத்தையும் கொடுத்தா லர்ஃபு தானே. அப்ப ஹபர் ஆகிறது லர்ஃபாக இருக்கிறது. முபத்ததா நக்கீரத்துன் கைரு முஹஸ்ஸஸத்தின்,
இன்னும் முபத்ததாவாகிறது குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருக்கிறது. இப்போ குறிப்பிடப்படாத நக்கீரா மௌசூ சிஃபத்தோ இல்ல முலாஃப் மஃப்லிஹி எதுவுமே இல்லைல்ல, குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, சமகுன் கசீருன் பின்னஹரி சமகுன் கசீருன், நதியிலே அதிகமான மீன் இருக்கிறது. அப்ப அதிகமான மீன் இருக்கிறது. இங்க சமக்குன்றது நக்கீரா, ஓகே. ஹபர்ன்றது ஜார் முஜ்ரா வந்துருச்சு. ஆனா குறிப்பாக்கப்பட்டுருச்சு கசீர். சமக்கு மௌசூஃபு, கசீருன்றது சிஃபத். அப்ப குறிப்பாக்கப்பட்டுருச்சு. மௌசூஃப் சிஃபத்தா வந்தா முற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. முற்படுத்தலாம், முற்படுத்தாமலும் இருக்கலாம். சரியா? அப்ப இங்க ஒரு நக்கீரா மௌசூஃப் சிஃபத்தா வந்தால் நாம் முற்படுத்தலாம், முற்படுத்தாமலும் இருக்கலாம். இது தனியா வந்தா, இந்த தாயிරුன் மாதிரி எதுவுமே இல்லாம தனியா வந்தாதான் என்ன செய்யணும், கண்டிப்பா முற்படுத்தணும். இங்க அப்படி வரலையே, மௌசூஃப் சிஃபத்தா தானே வந்திருக்கு. அதனால முற்படுத்தலாம், முற்படுத்தாமலும் இருக்கலாம். அதனால வாஜிப் இல்லை, ஹபரை முற்படுத்தணும்னு என்ன கிடையாது, வாஜிப் கிடையாது. லா எஜிபு தக்தீமுல் ஹபரி, ஹபரை முற்படுத்துவது அவசியமாகாது. லிஅன்னல் ஹபர, ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது ஜாருன் மஜ்ரூருன், ஜார் இன்னும் மஜ்ரூராக இருக்கிறது. ஃபி ஜாரு நஹ்ருன்றது மஜ்ரூரு. வல் முபத்ததா, இன்னும் முபத்ததாவாகிறது நக்கீரத்துன் முஹஸ்ஸஸத்துன் பி வஸ்ஃபின், வஸ்ஃபை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட நக்கிராவாக இருக்கிறது. கசீர் என்ற வஸ்ஃபை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட நக்கிராவாக முபத்ததா இருக்கு. அதனால குறிப்பாயிடுச்சுன்னா முற்படுத்தணும், ஹபரை முற்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்து பாருங்க, ஹதீகத்துன். ஹதீகத்துனா தோட்டம். அமாமல் மஞ்சிலி, வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது. ஹதீகத்துன் தோட்டம், தோட்டமாகிறது வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது. அப்ப அமாம்ன்றது முன்னால் இடத்த காட்டுது. இது லர்ஃபு. ஹபரு முபத்ததா எப்படி வந்திருக்குது, நக்கீராவா வந்திருக்கு. கூட எதுவுமே வரல, சிஃபத்தோ இலாஃபத்தோ எதுவுமே வரல. அப்ப என்னது இது, கைரு முஹஸ்ஸஸா, குறிப்பிடப்படாத நக்கீரா. அதனால இங்க கட்டாயம் முற்படுத்த வேண்டும். எஜிபு தக்தீமுல் ஹபரி, ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும். அன்னல் ஹபரை, ஏனென்றால் நிச்சயமாக ஹபராக லர்ஃபுன், லர்ஃபாக இருக்கிறது. அம்மாம்ன்றது லர்ஃபு தானே, இடத்தை குறிக்குது. வல் முபத்ததா நக்கீரத்துன் கைரு முஹஸ்ஸஸத்தின், இன்னும் முபத்ததாவாகிறது குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருக்கிறது. இந்த ஹதீகத்துன்றது சரியா, குறிப்பிடப்படவில்லை எதை கொண்டும். சூரத்து ஃபதாத்து, அது பாருங்க, ஃபில் கிதாபி புத்தகத்தில் இருக்கிறது. சூரத்து ஃபதாத்தின், ஃபதாத்னா வாலிப பெண்ணின் உருவம், படம். அப்ப வாலிப பெண்ணின் உருவப்படம் புத்தகத்திலே இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, சூரத்துன்ற முலாஃபு, ஃபதாத்தின்றது முலாஃப் இலைஹி. அப்ப சூரத்து நக்கீராவாக இருந்தாலும் குறிப்பிடப்பட்டுருச்சு, இலாஃபத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டுருச்சு, குறிப்பிடப்பட்டுருச்சு. அதனால இங்க முற்படுத்தணும்ன்றது, ஹபரை முற்படுத்தணும்ன்றது அவசியம் இல்லை. லா எஜிபு தக்தீமுல் ஹபரி, ஹபரை முற்படுத்துவது அவசியமாகாது. லிஅன்னல் ஹபரை, ஏனென்றால் நிச்சயமாக ஹபராகிறது ஜாருன் மஜ்ரூருன், ஜார் இன்னும் மஜ்ரூராக இருக்கிறது. ஃபி ஜாரு கிதாபுன்றது மஜ்ரூர். வல் முபத்ததா, இன்னும் முபத்ததாவாகிறது நக்கீரத்துன் முஹஸ்ஸஸத்துன் பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு. இதான் முலாஃபு, இது ஃபத்தாத்துன்ற முலாஃபிலிஹி தானே. இப்ப இலாஃபத்தை கொண்டு, இணைப்பை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட நக்கீராவாக இந்த சூரத் இருக்கிறது. சரியா? இப்ப நக்கீராவாக இருக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க, அல் குலாமு ஹல்ஃபல் பைத்தி, அல் குலாமு சிறுவன் ஆகிறவன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிறான். இப்ப வீட்டுக்கு பின்னால் சிறுவன் இருக்கிறான். அப்ப இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, நக்கீராவா வந்தாதான் முற்படுத்துறது அவசியம். இங்க அலிஃப்லாம கொண்டு மாரிஃபாவா வந்துருச்சு. அப்ப என்ன கிடையாது, முற்படுத்துறது அவசியம் கிடையாது. லா எஜிபு தக்தீமுல் ஹபரி, ஹபரை முற்படுத்துவது அவசியமாகாது. அன்னல் ஹபர, ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது லர்ஃபுன், ஹபரு லர்ஃபாக இருக்கிறது. கரெக்டு தான், பின்னால் இடத்த குறிக்குது, லர்ஃபாக இருக்கிறது. ஆனா ஒல் முபத்ததும் மாரிஃபத்தும், இன்னும் முபத்ததாவாகிறது மாரிஃபத்தும், மாரிஃபாவாக இருக்கிறது. அப்ப அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவா இருக்குது, நக்கீராவா இல்லை. இப்ப ரெண்டுமே வரணும், லர்ஃபாவும் இருக்கணும், இது நக்கீரா கைர் முஹஸ்ஸஸ் குறிப்பிடப்படாத நக்கீராவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் முற்படுத்துவது அவசியமாகும். சரியா? அடுத்து நுஜூமுன் ஃபிஸ் ஸமாஇ நுஜூமுன், வானத்திலே நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்ப நட்சத்திரங்கள் ஆகிறது வானத்திலே இருக்கிறது தானே. அப்ப இங்க ஜார் மஜ்ரூர் ஹபர் வந்துருச்சு. அதே போல முபத்ததா நக்கீரா கைரு முஹஸ் குறிப்பிடப்படாத நக்கீராவாக வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பா முற்படுத்தணும்னு அவசியம்.
ஏஜிபு தக்கதீமுல் ஹபரி ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும். அண்ணல் ஹபர ஏனென்றால் நிச்சயமாக ஹபர் ஆகிறது. ஜாருன் மஜ்ரூருன் ஜார் இன்னும் மஜ்ரூராக இருக்கிறது. ஃபி ஜாரு சமான்றது மஜ்ரூரு. வல் முபத்ததா இன்னும் முபத்ததாவாகிறது. நக்கீரத்துன் கைர் முஹஸ்ஸஸத்தின் குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருக்கிறது. இப்ப இதை கொண்டு குறிப்பிடப்படல. இலாஃபத்தை கொண்டு சிஃபத்தை கொண்டு என்ன செய்யவில்லை, நாம் குறிப்பிடப்படாத ஒரு நக்கீராவாக இருக்கிறது. அப்படி இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும், ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும். வாருங்கள் இப்ப 4வது பயிற்சியை பார்ப்போமா. இப்ப 4வது பயிற்சியை பாருங்க. இஜ்அலி தராகீபல் ஆத்தியத அஹ்பாரன் வாஜிபத்த தக்தீமி. பின்வரக்கூடிய இணைப்புகளை ஆக்கு ஹபர்களாக ஆக்கு. பின்வரக்கூடிய இணைப்புகளை என்ன செய்யணுமா, ஹபர்களாக ஆக்கு. எத்தகைய ஹபர்? வாஜிபத்து தக்தீமி முற்படுத்துவதே அவசியமாகுமே, முற்படுத்துவது அவசியமாகுமே அத்தகைய ஹபர்களாக பின்வரக்கூடிய இணைப்புகளை ஆக்கு. இப்போ முற்படுத்துவது அவசியமாகுமே அத்தகைய ஹபர்களாக ஆக்கும். வாருங்கள் அதன்படி நம்ம என்ன செய்யலாம், நம்ம முற்படுத்தி அதை கொண்டு வருவோமா. இப்ப பாருங்க, இப்ப 4வது தானே, 4வதோடைய பயிற்சி. ஃபௌகல் மாஇதத்தி. மாஇதத்துனா என்னது? தட்டு. இப்ப தட்டுக்கு மேலே, அப்ப பின்னாடி எப்படி நக்கீராவா கொண்டு வந்தாதான் முற்படுத்துவது அவசியமாகும். அதனால பின்னாடி என்ன செய்யணும், நக்கீராவா கொண்டு வரணும். அதுவும் நக்கீராவுக்கு சிஃபத்தும் கொண்டு வந்துடக்கூடாது, இலாஃபத்தும் கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா என்னவாகாது, அவசியமாகாது. சரியா? அப்போ குறிப்பிடப்படாத நக்கீராவை கொண்டு வரணும். பாருங்க, ஃபௌகல் மாஇதத்தி தட்டுக்கு மேலே தாமுன் உணவு இருக்கிறது. அப்போ உணவு தட்டுக்கு மேலே இருக்கிறது. அலல் அரீக்கத்தி. அரிக்கத்துனா கட்டில். இப்போ கட்டிலின் மீது, சோஃபான்பாங்கள, அரிக்கத்துனா சோஃபா. இப்போ சோஃபாவின் மீது, அலல் அரீக்கத்தி அந்த சோஃபாவின் மீது இருக்கிறது. வசாதத்துன் தலையணை இருக்கிறது. இப்போ தலையணை சோஃபாவின் மீது இருக்கிறது. அடுத்து பாருங்க, இல்ல பாருங்கடா, தாமுன்னு நம்ம என்ன செய்யல, நக்கீராவை கொண்டு வந்துட்டோம். அது சிஃபத்தோ இலாஃபத்தோ கொண்டு வரல. இங்கேயும் நம்ம என்ன செய்யல, சிஃபத்தோ இலாஃபத்தோ கொண்டு வரல. அடுத்து பாருங்க, தஹ்தல் வசாததி தலையணைக்கு கீழே. அதுக்கு பாருங்க, தஹ்தல் வசாததி கலமுன். ஆஹ் தலையணைக்கு கீழே கலமுன் பேனா இருக்கிறது. இப்ப பேனா தலையணை கீழே இருக்கிறது. அப்ப நக்கீராவை கொண்டு வந்துட்டோமா. அதே போல எதையும் குறிப்பிடல. அத சல்ஃபல் மஞ்சிலி. சல்ஃபல் மஞ்சிலி ஹதீகத்துன் வீட்டுக்கு பின்னால், ஹதீகத்துன் தோட்டம் இருக்கிறது. இப்ப தோட்டம் வீட்டுக்கு பின்னால் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? ஃபில் கூபி மாஉன் கோப்பையிலே தண்ணீர் இருக்கிறது. இப்ப கோப்பையிலே என்ன இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் நக்கீராவே கொண்டு வந்துட்டோமா. அது நக்கீராவை கொண்டு வந்து முன்னாடி எல்லாத்தையும் பாருங்க, தஹத்த ஹல்ஃபலா லர்ஃப். ஃபீன்றது ஜார் மஜ்ரூர். அப்ப இப்படி அடுத்தும் பாருங்க, லில் ஹக்கி அவானுன் உண்மைக்கு உதவிகள் இருக்கிறது. உதவிகள் என்பது உண்மைக்கு இருக்கிறது. அப்ப ஜார் மஜ்ரூரா இருக்கு, ஹபர் எல்லாமே லர்ஃபா இருக்குது. பின்னாடி வரக்கூடியது நக்கீராவா நான் கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வந்தாதான் அவசியமாகும். அந்த மாதிரிதானே கொண்டு வர சொன்னாங்க. அவசியம் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகிற முறையில கொண்டு வர சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்துக்கும் முபத்ததாவை கொண்டு வந்துட்டோம். இப்ப எல்லாத்துக்கும் அவசியம், இங்கே எல்லா இடத்துலயும் ஹபரை முற்படுத்துவது அவசியமாகும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. வாருங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் காண்போம். இதன் மூலம் பலன் அடைவதற்கும், இன்னும் இந்த பயிற்சியை முழுமையாக முடிப்பதற்கும், இந்த கிதாபை முழுமையாக விளங்குவதற்கும், இதன்படி அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும், மற்ற அரபி வாசகங்களை இந்த இலக்கணத்தை அறிந்து அதை விளங்குவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.